வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு ஆட்டனத்தி ஆதிமந்தி. ஆட்டனத்தி அத்தி என்ற ஒரு ஆண் நடனமாடுவதில் சிறந்தவன், சிறந்த ஆடல் கலையில் சிறந்தவன். ஆட்டனத்தி கரிகால் சோழன் மகள். இவர்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்க்கவில்லை, பழகவில்லை. ஏதோ ஒரு சில நேரங்களில் அவன் ஆடல் கற்றுக்கொள்ள வந்த இடத்தில் பார்த்திருக்கிறாள், அவ்வளவுதான். ஆனாலும் அவன் மேல் அவளுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு ஏற்பட்டு விட்டது. உடனே தன்னுடைய தோழியிடம் கூறுகிறாள், நான் திருமணம் செய்தால் எனக்கு விரும்பிய ஆடவனை திருமணம் செய்து கொள்வேன் என்று. அப்பொழுது அவளும் கேட்கிறாள், யார் அந்த ஆண்மகன் என்று. உடனே அவள், நாளை நான் உனக்கு காட்டுகிறேன் என்று கூறுகிறாள். அந்த நாளும் வந்தது. அந்த நாளில் பௌர்ணமி காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, சோழ நாட்டில் காவிரி ஆற்றில் விழா கொண்டாடுவார்களாம். அந்த விழாவில் நடனம் ஆடுவார்களாம். அது எப்படி ஆடுவார்கள் என்றால், நீரில், தரையில் அல்ல, நீரில் ஆடுவார்களாம். அந்த ஓடுகின்ற அந்த நீரில் ஆடி எல்லோரையும் மகிழ்விப்பார்களாம். அங்கே காவிரி என்ற பெண்ணும் நடனமாடிக்கொண்டிருக்கிறாள். இவனை காணவில்லை. திடீரென்று இவனும் என்ன பண்ணுறான், உள்ள வந்து ஆடுறான் அத்தி. உடனே இவள் சொல்கிறாள் தோழியிடம், அவன்தான் என்று. அப்பொழுது இவள் அதை கண்டு கழித்து கொண்டு இருக்கும் வேளையில் திடீரென்று வெள்ளம் அதிகமாக வருகிறது. அந்த வெள்ளத்தில் காவிரியும் அத்தியும் அடித்து இழுத்து செல்லப்படுகிறார்கள். உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கலைஞ்சிட்டாங்க, மக்களெல்லாம் கலைஞ்சிட்டாங்க. மன்னரும் அரண்மனைக்கு செல்ல விரைந்து சென்று கொண்டிருக்கிறார். இவள் கூறுகிறாள், நான் விரும்பிய தலைவன் அத்தி, அவன் இல்லாமல் நான் வரமாட்டேன் என்று கூறிவிடுகிறாள். அவரும் சென்று விடுகிறார். இப்பொழுது இவள் அந்த காவிரி செல்லும் இடம் வரைக்கும், கடல் கிட்ட சேருகின்ற இடம் வரைக்கும் இவன் என்ன பண்ணுறான், அழுது கொண்டே செல்கிறாள். அழுது கொண்டே சென்று தேடுகிறாள். அங்கே ஒரு ஓரத்தில் காவிரி கூட நடனாடனால அந்த பெண்மணி மட்டும் கிடக்கிறா, உடம்பு மட்டும் கிடக்குது. உடனே எல்லாரும் ஓடி வந்து சொல்கிறாங்க, அத்தியை காணவில்லை, அவன் கடலில் சென்று மூழ்கியிருப்பான் என்று கூறிவிட்டார்கள். ஆனாலும் இவளுக்கு ஒரு நம்பிக்கை, என்னுடைய உண்மையான காதல் தோற்று போகாது, நான் எப்படியாவது அவனை உயிருடன் காண்பேன் என்று என்ன பண்ணுறா, வேகமாக அவளும் திரும்பவும் போறா, அழுது கொண்டே செல்கிறாள். அந்த காவிரி நதியின் பின்னால் போய்கொண்டே இருக்கிறாள். அப்பொழுதும் விடவில்லை தேடுவதை. காற்றில் எந்தன் கீதம், காற்றில் எந்தன் கீதம், காணாத ஒன்றை தேடுதே, காற்றில் எந்தன் கீதம், காணாத ஒன்றை தேடுதே. அவனை எல்லோரும் காணவில்லை என்று கூறிவிட்டார்கள். ஆனால் அவள் மனது ஏற்றுக்கொள்ளவில்லை, செல்கிறாள். இப்பொழுது மாதங்களாகிவிட்டன, ஆண்டுகளும் ஆகிவிட்டன. அரண்மனைக்கு இவள் திரும்புவதாக இல்லை. எப்படியாவது அங்கே அருகில் இருக்கின்ற அந்த ஊர்களிலெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று என்ன பண்ணுற, சோழ நாட்டில் ஒவ்வொரு ஊருக்காக சென்று அழுது புலம்பி செல்கிறாள். அங்கே இவளுடைய சோக கதையை கேட்ட ஒரு பெண்மணி சொல்கிறாள், அந்த நடனமாடும் அந்த ஆட்டனத்தி இங்கேதான் இருக்கிறார், வாருங்கள் என்று கூறி சென்று காட்டுகிறாள். அங்கே அவன் இருந்து யாரே, அந்த மருதி என்ற பெண்ணுடன் திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறான். அவள் கூறுகிறாள், நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கொருத்தர் விரும்புகிறோம், திருமணமும் செய்து கொண்டோம். ஆனால் எங்களுடைய காதல் உண்மை காதல் தான். இவர் அந்த கரையில் ஒதுங்கும் போது நான் தான் என்ன பண்ண, அவரை காப்பாற்றினேன், தத்தளித்து கொண்டு வந்தார். நான் தான் என்ன பண்ண, அவரை காப்பாற்றி அவரை குணப்படுத்தி அவருக்கு வாழ்வு கொடுத்தேன் என்று கூறினாள். உடனே இவள் என்ன பண்ணுறா, இவளால் ஒன்றும் சொல்ல முடியலை. உடனே அந்த மருதி நினைக்கிறா, உயிர் இல்லை என்று சொன்ன பிறகும்
உண்மை காதல் எப்படி பாருங்க, உயிர் இல்லை என்று சொன்ன பிறகும், இனிமேல் அவன் வரமாட்டான் என்று சொன்ன பிறகும், தேடி வந்த இளவரசி எங்கே, நாம் எங்கே என்று நினைத்து இவர்கள் இருவரையும் கரம் பிடித்து கொடுத்துவிட்டு, நீங்கள் வாழுங்கள், உங்களுடைய காதல் வாழ்க என்று கூறிவிட்டு என்ன பண்ணுறா, அந்த மருதி அந்த காவிரியில் குதித்து இறந்து விடுகிறாள். இப்பொழுது உண்மை காதல் எது என்பதை நீங்களே கண்டுகொள்ளுங்கள். உயிரே இல்லை என்று தெரிந்தும் அந்த உயிருக்காக போராடிய காதல் பெரியதா, தான் நேசித்த அந்த காதலை இன்னொருத்தி காதலிக்கிறாள் என்று தெரிந்தும் விட்டு கொடுத்து அந்த ஆற்றில் குதித்தாளே, அந்த காதல் உண்மை காதலா? இதுதான் ஆட்டனத்தி, ஆதிமந்தி, மருதியின் முக்கோண காதல். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின்.